ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த ரமதானுல் முபாரக் சங்கையான பிற 25 தராவீஹுடைய தொழுகையை அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இல்லத்தில் ஜமாஅத்தோடு நிறை செலுத்துகிற நன்னசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ். உயர்ந்த இந்த ரமலானிய வணக்கம் உள்ளிட்ட எல்லா வணக்கங்களையும் இதன் பரக்கத்தினால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து கபூல் செய்து அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இறைமறை குர்ஆனில் 29 ஜுஸுகள் இன்றோடு நிறைவாகி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் ஹாக்காலிருந்து நாம் இன்னைக்கு ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட 9 சூறாக்கள். சூரத்துல் ஹாக்கா, சூரத்துல் மஆரிஜ், சூரத்துல் நூஹ், சூரத்துல் ஜின்னு, அதே மாதிரி அல் முஸம்மில், அல் முதஸ்ஸிர், கியாமா, அல் கியாமா, அதுக்கப்புறம் சூரா தஹர் ஓதணும். அதுக்கப்புறம் சூரத்துல் முர்சலாத்தோடு முடிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு 30வது ஜுஸுவினுடைய அரைவாசி கடந்து கொஞ்சம் நிறைவாகி இன்ஷா அல்லாஹ் அதற்கு அடுத்த நாள் 27வது இரவில் இறைமறை குர்ஆனை தொழுகையில் தமாம் செய்யப்படும். அல்லாஹ் இறைமறை குர்ஆனோடு காலமெல்லாம் தொடர்பாகி இருக்கிற நன்னசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா என்று இந்த மனிதனுடைய ஆரம்ப நிலை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். அந்த மனிதன் ஆரம்பத்தில் எப்படி இருந்தான்னு சொன்னா, லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, சொல்லப்படக்கூடிய ஒன்றாகவே இல்லாது இருந்தான் என்று அல்லாஹ் சொல்வான். அப்படி இருந்த மனுஷனை தான் அல்லாஹு தஆலா அவனை ஒரு கருவாக உருவாக அல்லாஹ் சமைத்து எடுத்தான். அல்லாஹ்வினுடைய அருள் நிறைந்த படைப்பாக அந்த மனித சமூகம் இந்த உலகத்தில் கிடைத்தது என்பது இந்த அல்லாஹ் இந்த மனுஷனை ஒண்ணுமே இல்லாம நான் உன்னை படைச்சிருக்கிறப்பான்னு சொல்றான். உண்மையில் அப்படித்தானே? நாம இவ்வளவு பெருசா வளர்ந்து இவ்வளவு பெருசா ஆளாகி இருக்கிறோம். ஆனா எத்தனையோ அணுக்களில் ஒரு அணுவாக ஒன்றுமே இல்லாத பொருளாக வெளியே இருந்தா என்ன ஆயிருக்கும்? நாம மனுஷனா பிறந்திருப்போமா? அல்லாஹ் தஆலா அந்த அணுவில் ஒன்றாக நம்மை தேர்ந்தெடுத்து அதை கருவுக்குள் அல்லாஹ் செலுத்த வைத்து அந்த கரு உருவாகி இன்னைக்கு நாம உயர்வாகி நிக்கிறோம். அவ்வளவுதான். அவன் சொல்லும் போது லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, ஒன்னு என்னதான் சொல்ல முடியும்? அதுக்கு முன்னால ஒண்ணுமே சொல்ல முடியாது. பேர் சொல்லப்படாத ஒருத்தனா இருந்த நான் தான் ஆளாக்கி விட்டுருக்கிறேன், உன்னை உருவாக்கினவன மறந்துடாதே அப்படின்னு சொல்லுவான். நான் ஹலக்கனல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நபித்தலிஹி ஃபஜஅல்நாஹு ஸமீஅம் பஸீரா, அவனை நான் கேட்கிறவனா பார்க்கிறவனா நாம தான் ஆக்கணும்னு சொல்றான். இன்னா ஹதைனாஹு ஸபீல, நேரான வழியை நாம தான் காட்டணும்னு சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, குல்லுக்கும் வால், நீங்க எல்லாரும் வழிகேடர்கள் தான் அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குல்லுக்கும் வால்லுன், நீங்கள் அனைவர்களும் வழிகேடர்கள் தான். இல்லா மன் ஹதைதுஹு, நான் யாருக்கு நேர் வழி காட்டினேனோ அவர்களை தவிர. அப்ப நேர்வழியை காட்டினது யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒண்ணுமே இல்லாத ஒண்ண ஒரு உருவா அழகா படைச்சு
கொண்டு வந்து உன்னை நிறுத்தி உனக்கு காது கேட்கறதுக்கு எல்லாம் தெளிவா கேட்க வச்சு உன்னை பார்க்க வச்சு எல்லாம் பண்ணி உனக்கு நேரான வழியெல்லாம் நம்ம காட்டி கொடுத்தாச்சு. இன்னா ஹதைனாஹு சபீல சொல்லிட்டு இம்மா ஷாக்கிரன் இம்மா கஃபூரா. இப்ப 2 வகையா தான் அந்த மனுஷன் மாறுறான். இவ்வளவு உருவாக்கி விட்ட மனுஷன் ஒண்ணுமே இல்லாதவனை உருவாக்கி விட்டுட்டு அல்லாஹ்வுத்தாலா நேர்வழிலாம் காட்டிட்டு அவனை விட்டதுக்கு அப்புறம் அதுல 2 வகையராக்கள் தான் இருக்கிறதாக சொல்றான். இம்மா ஷாக்கிரன், ஒண்ணு என்ன, நன்றியுள்ளவர்களாக, இம்மா கஃபூரா, இன்னொன்னு என்ன, மறுத்தவர்களாக. என்னப்பா படைச்சவனையே மறந்துட்டா எப்படி, உருவாக்கினவனையே மறந்தா எப்படி, எவ்வளவு பெரிய மோசமான ஒண்ணு. அப்ப ஷாக்கிர் கஃபூர் அப்படிங்கிற 2 தரம் தான் இருக்கிறது. இதுல நாம ஷாக்கிராக இருந்துடணும். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கலீலும் மின் இபாதிய ஷக்கூர் அல்லாஹ் சொல்றான்ட்டு. என் அடியார்களில் கொஞ்சம் பேர் தான் நன்றியுள்ளவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்றான் இல்லையா. அவன் இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றான், இப்படியெல்லாம் உருவாக்கி விட்ட நம்மளை மறந்துட்டியப்பா. அது எவ்வளவு பெரியது. இப்ப நம்ம ஒருத்தனை அனாதையா கடந்தானே வச்சுக்கிருவோம். அவனை நாம எடுக்கலன்னா வேற யாராவது எடுத்துட்டு போறான் இந்த உலகத்துல. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை தூக்கிட்டு வளர்த்து ஆளாக்கி பெரியவனாக்கி உருவாக்கி விட்டு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அவன் வளர்த்த ஆளையே எட்டி உதைச்சிட்டு போனான்னு வைங்க, எப்படி இருக்கும்? ஏத்துக்க முடியுமா? மனசு ஒத்துக்குமா? இதாவது பரவாயில்ல, நாம இல்லைன்னா இன்னொருத்த எடுத்துட்டு வளர்த்துற போறான். ஏன்னா நாமளா வளர்த்தோம், அல்லாஹ்வுத்தாலா அவனுடைய குதிரத்தால வளர்த்து ஆளாக்கணும். ஆனா அவன் இல்லாம அணுவே நாமளே கிடையாது. ஒண்ணுமே இல்லாத, பொருட்டே இல்லாத நம்மளை கொண்டு ஒரு உருவாக்கி விட்ட ரப்ப மறக்குதல் அப்படிங்கிறது மகா பெரிய மடத்தனம் அப்படிங்கறத அறிஞர்கள் சொல்வாங்க. சரியா? அதனால நம்ம எப்பவும் நன்றி உள்ளவங்களா இருக்கணும். இன்று ஓதன அந்த இதுல சூரா முஸம்மில், யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, நீங்க கொஞ்ச நேரம் மாதிரி இரவுல வணங்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவின் குஸ், பாதியோ அல்லது குறைவோ, முன்ன பின்ன கொஞ்சம் கூடுதல் நேரத்துல அப்படி நீங்க வணங்கணும் அப்படின்னு அல்லாஹ் வணங்குங்க அப்படின்னு சொல்றான். அவுசித் ஆலிஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா, நீங்க இறைமறை குர்ஆனை அழகா ஓதுங்கோ அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யார? ரசூலுல்லாஹ்வை பார்த்து. அறிஞர்களுடைய பார்வையில இந்த இரவின் வணக்கம் இருக்கா இல்லையா? இப்ப தராவீஹுடைய தொழுகைங்கிறது ஒண்ணு. இன்னைக்கு சில பேரை குழப்பிட்டு அடக்கம். தராவீஹு தொழுகையை கியாமுல் அதை கிடையாதுன்னுட்டு, இல்ல கியாமுல் லைல் தான் இருக்கு அப்படிங்கிறான். கியாமுல் லைல் தஹஜ்ஜத் மட்டும்தான் இருக்குங்கிறான். சில பேர் வித்ர் தான் இருக்குங்கிறான். எவனும் உருப்படியா ஒரு சிந்தனைக்குள்ள வரல. அறிஞர்களை தொடாதவன் எல்லாம் இப்படிதான் குழப்பிட்டு அடப்பான். மாறிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு இன்னொன்னு வேற கூட சொல்லுவான். அவன் புத்தியில வேற ஏதாவது வரும், அதையும் சொல்லுவான். அது நமக்கு தேவையில்லை. ஆனா அறிஞர்கள் பார்வையில் கியாமுல் லைல் அப்படிங்கிறது இந்த எல்லாமே இந்த இரவின் வணக்கங்கள், உபரியான இரவின் வணக்கங்கள் எல்லாத்துக்கும் சொல்லப்படும். ஹதீசுகள்ல எடுத்துக்கிட்டா 2க்கு கியாமுல் லைலா புழங்கப்படுது. ஒன்னு தஹஜ்ஜத், இன்னொன்னு வித்ருடைய தொழுகை கியாமுல் லைல்கள்ல வருது. தராவீஹுடைய தொழுகை கியாமுல் லைல்ல வருது. எல்லாம் இரவுல வணங்குறது தானே. ஃபர்லான வணக்கத்தை தாண்டி சுன்னத்தான இதை தாண்டி உபரியான இரவு வணக்கங்கள்ல யாரு கியாமுல் லைல், இரவில் நின்றால் கியாமுல் லைல், அவ்வளவுதான். அரபுல கியாமுன்னா நிக்கிறது, லைலுன்னா இரவு. இரவுல நின்று வணங்குனா கியாமுல் லைல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அது பிரத்யோகமாக கொடுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா அவகிட்ட இருந்து அவ தான் நமக்கு தெளிச்சு விட்டுருக்கிறாங்க. தொழுவுங்கிறது அவ தான் நமக்கு தெளிச்சு விட்டுருக்கிறாங்க. ஆனா பிரத்யோகமா அவங்களுக்கு தான் வழங்கப்பட்டது. சுன்னத்த மன் கத அர்சல்னா கபலக மிர் ருசுலினா வலா தஜிது லிசுன்னத்தினா தஹ்வீலா அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸின் வருதல்ல வ மினல் லைலி, இரவுல இருந்து ஃபதஹஜ்ஜத், அதுல இருந்து கொஞ்சம் நீங்க வணங்குங்க, தஹஜ்ஜத் தொழுவுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். யாரை பார்த்து சொல்றான்? ரசூலுல்லாஹ்வை பார்த்து. வ மினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன், அது நஃபீலாக, ஃபர்து கிடையாது, இது கிடையாது, நஃபீலாக தொழுவுங்க. யாருக்கு? நாஃபிலத்தன் யாருக்கு? லக அப்படிங்கிறான், உங்களுக்குன்னு சொல்றான். யாரை பார்த்து சொல்றான்? ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றான். நாஃபிலத்தன் லக் சொல்லிட்டு அந்த தொடர்லயே சொல்றான், அஸா யபாஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா, அல்லாஹ் உங்களை மகாமன் மஹ்மூதால எழுப்புவான்னு சொல்றான். இது நமக்கு சொல்லப்பட்டதா? இல்ல. ரசூலுல்லாஹ்
நாளைக்கு மறுமையில மகாமுல் மஹமூதுல அல்லாஹு தாலா கொண்டு நிறுத்தக்கூடிய நபராக நான் ஆகக்கூடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த அடக்கத்தோடு பவ்யமாக. ஆனா அவங்க தான் எழுப்பப்படுவாங்க அங்க. அதனாலதான் நாம பாங்குடி துவால ஒரு துவா கேட்போமா இல்லையா? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதில் அஸீதனா முஹம்மதில் வஸீலா சொல்லிட்டு சொல்றோம்ல, ஓபாதுஹு மகாமன் மஹமூதா, அவர்களை நீ மகாமன் மஹமூதில் எழுப்புவாயாக. யார? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. அதான் சொல்றான், ஒமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக. லகனா உங்களுக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு நாஃபிலாக ஆக்கப்பட்டிருக்கு. எது? கியாமுல் லைல்ங்கிற தொழுகை, இந்த தஹஜ்ஜத்ங்கிற தொழுகை. அஸா யபஅஸக ரப்புக மகாமம் மஹமூதா, அந்த மகாமன் மஹமூதில் அல்லாஹ் உங்களை எழுப்பக்கூடும்னு சொல்றான். அந்த ரசூலுல்லாஹ் தான் உம்மத்தையும் அதுல சேர்த்துக்கிட்டாக. அது நமக்கு நஃபிலாக நேரடியாக கொடுக்கப்படல. இன்னைக்கு என்னண்டா வித்தியாசமா தராவீஹுடைய தொழுகையில கவனத்தை குறைச்சிக்கிட்டு கியாமுல் லைல் தான் ரொம்ப ஒசந்தது, அதுதான் சிறந்தது, அதுல தான் தொழுகணும், தராவீஹ் தொழுகை முக்கியம் இல்லைங்கிற மாதிரி முட்டாள்தனமா வாதத்தை முன்வைக்கிறாங்க. அது மகா முட்டாள்தனமானது, புரியாததனுடைய வெளிப்பாடு. எப்ப தராவீஹ், அதாவது இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை கூட்டி செய்ய வச்சாக, எல்லாத்தையும் கூட்டு வச்சாக. தஹஜ்ஜத்தை அல்லாஹ் தஆலா நேரடியா ரசூலுல்லாஹ்க்கு தான் கொடுக்கறான். அவதான் என்ன பண்ணாங்க, என் உம்மத்தையும் சேர்த்துக்கிறேன், எல்லாத்துலயும் தன் சிறப்புகளில் ரசூலுல்லாஹ் தன் உம்மத்தையும் சேர்த்துக்குவாங்க. தன்னோடு அவர்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இந்த உலகத்தின் அற்பமான நிறுவனங்களை துவக்குகிற முதலாளிகள் தன்னுடைய வாரிசுகள் அதுல கொண்டு வந்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்களா இல்லையா? கட்சியே கூட இன்னைக்கு என்னது வாரிசு அரசியல்ங்கிறது இந்த பேஜ் வருதா இல்லையா? தன் வாரிசுகளை கொண்டு அதுல நிலைநிறுத்தணும்னு பாக்குறாங்களா இல்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹ் என் உம்மத்து எனக்கு வாரிசுகளாக வரணும், எங்க சொர்க்கத்தின் வாரிசுகளாக வரணும்னு ஆசைப்பட்டதுனால கொண்டு வந்து வச்சாங்க. சிறந்த வணக்கம் இரவு வணக்கம்ங்கிறது. அதுல குறிப்பாக தஹஜ்ஜுடைய தொழுகைங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம். ரசூலுல்லாஹி இந்த ரமலானில் மாத்திரம் உள்ள தொழுகை அல்ல, எல்லா காலங்களிலும் உள்ள தொழுகை. அது எல்லா காலங்களிலும் உள்ள தொழுகை. அதனால் தான் அறிஞர்கள் பார்வையில் அதில் இரு கருத்துகள் முன்வைக்கப்படுகிறது. என்னன்னா, எப்பா இது நீங்க தொழ வேண்டிய தொழுகை தராவீஹ்ங்கிறது, தஹஜ்ஜத்து ஜமாத்தாக கூட்டாக சப்தமிட்டு தொழுதல் சிறந்ததா அல்லது வீட்டில் அமைதியாக தொழுகுதல் சிறந்ததாங்கிறதே அறிஞர்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்கு. சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல வீட்டில தான் தொழுகணும், தனியா தான் தொழுகணும், அது உன் ரப்போடு தனிமையில் உரையாடுகிற ஒரு அற்புதமான தருணம், அது அவன் உன்கிட்ட நேரடியாக பேசக்கூடிய நேரம், அது உன் சிந்தனைகள் எல்லாம் அவன் முகப்படுத்துகிற ஒன்றது. அப்ப நீ தனிமையில் தான் நிற்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் தொழுதிருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த ஹதீசுகளை முன் வச்சு சொல்றாங்க. சில அறிஞர்கள் இல்ல கூட்டாக சில நஃபிலான வணக்கங்களை செய்வதற்கான அனுமதி மார்க்கத்தில் இருக்கிறதுங்கிற அந்த அனுமதியை தான் கொண்டு வராங்க. சிறப்பு என்று பார்த்தால் அதுதான் சிறப்பா போயிடும். ஆனா இந்த முட்டாள்கள் என்ன பண்றான், இதுதான் சிறப்புங்கிறான். எது? தராவீஹ் இல்ல, தஹஜ்ஜத் தான் சிறப்பு, அதனால தராவீஹுக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல, தஹஜ்ஜத்துக்கு போனா போதும், அதை தொழுதா போதும், இதை விட அதுதான் சிறந்தது. அதான் முட்டாள்தனமான வாதம், முட்டாள்தனமான கருத்து. தவறாக ஊட்டப்படுகிறது, மக்களுடைய மனங்களில் தவறாக ஊட்டப்படுகிறது. சிறந்தது தான். எப்ப சிறந்தது? உன் இரவில் நீ இறைவனுக்காக விழித்தல் சிறந்தது. சரி, இன்னைக்கு பெரும்பாலான தஹஜ்ஜத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகள் இளைஞர்கள் எடுத்துக்கிட்டா முழிச்சுக்கிட்டே இருந்துட்டு வாராம், அதுவே மத சிறப்பு கிடையாது. முழிச்சுக்கிட்டே இருந்துட்டு வாராம் பாத்தீங்களா, அது சிறப்பு கிடையாது. தஹஜ்ஜத் என்பது தூங்கி இறைவனுக்காக தூக்கத்தை துறந்து வருதல் தான் தஹஜ்ஜத். ஒரு தூக்கத்தை போட்டு அங்க எழும்புவான் பாருங்க, முடியாது, தூங்கினா முடியாதுங்க. நிறைய பேர் சொல்றான் தூங்கினா வர முடியாதுங்க. அதான்டா சிறப்பு. சிறப்பே அதுதான். தூங்கிட்டு அங்க நம்ம விடுறோம்ல, யாருக்காக வேண்டி எழுந்தா என்று கேட்டால் என் ரப்புக்காக எழுந்தேன்னு சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜன்னதி குரஃபன் யுரா ஸாஹிருஹா மின் பாத்தினிஹா. சொர்க்கத்துல ஒரு அறை இருக்குது, அப்படியே வெளியில இருந்து பார்த்தா கண்ணாடி மாளிகை, உள்ளதெல்லாம் அப்படியே ஜொலிக்கும். பாத்தினுஹா மின் ஸாஹிருஹா, உள்ள இருந்து பார்த்தா வெளியெல்லாம் ஜொலிக்கும், அப்படி இருக்கும். أعادها الله لمن أطعم الطعام وأعدها الله لمن أطعم الطعام وأفشى السلام وصلى بالليل والناس نيام. யாருக்கு தெரியுமா இது அல்லாஹ் தயாரிச்சு வச்சிருக்கிறான்?
யாரெல்லாம் பசித்தோர்களுக்கு உணவளித்தார்களோ அனைவர்களையும் தன் உறவுகளாக எண்ணி அனைவர்களோடும் சுமூகமாக சலாத்தை சொல்லி பழகினார்களோ, சலாம் அப்சு சலாம்னா என்ன, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுன்னா என்ன, சலாத்தை பரப்புறதுன்னா என்ன, அவர்களுக்கிடையில் பரஸ்பர உறவுகளை பரிமாறிக்கொண்டார்களோ, இரவில் மக்கள் தூங்குகிற நேரத்தில் விழித்து தொழுவார்களோ, நல்லா வழங்கணும், இரவில் மக்கள் தூங்குகிற நேரத்தில் விழித்து தொழுவார்களோ, எல்லாத்தையும் எழுப்பி விடுப்பா, தூக்கி விடுப்பா, எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துப்பா, இங்க மக்கள் எங்க, இப்ப மக்கள் தூங்குற நேரத்தில் இந்த ஹதீஸ்கள்லாம் மையப்படுத்தி அறிஞர்கள் அந்த தனிமை தொழுகைன்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்படி வந்து முன்வைக்கப்படுகிறது. அப்ப இவர்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃதுலுஸ் ஸலாத்தி பஅதல் ஃபரீலா, பருளான தொழுகைக்கு பின்னால் ஒரு சிறந்த தொழுகை என்று ஏதாவது ஒரு தொழுகையை அடையாளப்படுத்த முடியும் என்றால் ஸலாத்துல் லைலி, இரவில் இறைவனுக்காக விழித்து தொழக்கூடிய தொழுகை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதனாலதான் அந்த தனிமையில் வணங்கி காலெல்லாம் வீங்கின பொழுதுதான் ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாமே இல்லை, உங்ககிட்ட ஒரு பாவமும் இல்லை, இப்படி நீங்க கால வீங்கிற அளவுக்கு தொழுவர் இல்லைன்னு சொல்லும் போது சொன்னாங்க, அஃபலா அகூன அபதன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நான் நன்றியுள்ள அடியான ஆகமானாமான்னு கேட்டாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நன்மக்களின் அடையாளமும் கூட அவைகள். வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம், அவர்கள் இரவை கழிப்பார்கள், ரப்புக்காக கழிப்பார்கள். எப்படி? சுஜ்ஜதன் வ கியாமா, சுஜூது நின்று இப்படி தொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த இரவுகளை அவர்கள் அர்ப்பணிப்பார்கள் என்று இபாதுர் ரஹ்மான் என்று அடையாளப்படுத்துகிறான் அல்லாஹ். ரஹ்மானின் அடியார்கள், ரஹ்மான் யார்? அல்லாஹ். அந்த ரஹ்மானின் அடியார்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அல்லாஹ் வரிசைப்படுத்துகிறான், யம்ஷூன அலல் அர்தி ஹவுனா வ இதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா என்றெல்லாம் அடையாளப்படுத்துகிறான் அல்லாஹ். அவங்க கிட்ட அடக்கம் இருக்கும், இந்த மாதிரிலாம் நடந்துக்குவாங்க, மடத்தனமா நடந்துக்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்ற ரப்பு அந்த வரிசையில் அல்லாஹ் நிறுத்துகிற வார்த்தை வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா, இரவை அவர்கள் ரப்புக்காக நின்று சுஜூது செஞ்சு தொழுகையில் அவர்கள் கழிப்பார்கள் அப்படிங்கிற அந்த தகவல்களை நாம் பார்க்க முடிகிறது. அருள் நிறைந்த பெருமக்கள் எல்லாம் அதை மிகுந்த கவனத்தோடு அதை தனிமைப்படுத்தி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்களை எல்லாம் நாம் பார்க்க முடியும். எந்த அளவுக்கு என்றால் அறிஞர்களுடைய பார்வையில் அது எந்த அளவுக்கு ஊண்டுதலோடு பிடிக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஹசன் இப்னு சாலிஹ் இப்னு ஹுயை ரஹிமஹுல்லாஹ் ஒரு மகா பெரிய மேதை. அவங்க கிட்ட பணி செய்யக்கூடிய, வீட்டுல பணி செய்யக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தாங்க. இவங்க இரவெல்லாம் நின்று வணங்குற ஆளு. அந்த சீதேவியும் கூடவே இருந்து வணங்கும். அவங்களும் தனியா என்ன செய்வாங்க, இவங்க வணங்குறத பார்த்து அந்த ஆசை. இன்னைக்கு சாப்பாட்டு பிரியர்கள் அவன் திங்கிறத பார்த்து பசிக்காட்டாலும் நிம்மான்ல, பார்த்திருக்கிறோமா இல்லையா? ஏதா ஒன்ன பார்ப்பான், ஆனா இவனுக்கு அது பிடிக்காட்டாலும் பார்ப்பான். ஏன்? அதுல அவனுக்கு மோகம் கொண்டு போச்சு. அப்படி இருக்கும்ல. ஒருத்தன் செய்யறத பார்த்து பின்னாடியே போற கேஸ் இருக்குல்ல, ஆட்டு மந்தேன்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் நல்ல ஆட்கள். எது? அவங்க தொழுவுறத பார்த்து லயித்து அதை ரொம்ப இவங்க கவனத்தில் எடுத்து இவங்களும் தொழ ஆரம்பிச்சுட்டாங்க. இவரெல்லாம் நின்று வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னொரு இடத்துல ஒரு வேலைக்கு, இப்ப நம்ம வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நல்லா சீதேவியா இருப்பாங்க. இன்னொரு இடத்துல யாராச்சும் ஒரு முக்கியமான நமக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் வருவாங்க. உங்க வீட்டுல இவ்வளவு பெரிய சீதேவெல்லாம் இருக்கிறாள், எங்களுக்கு கொஞ்சம் வேலைக்கு இவ்வளவு தாங்கல, நாங்க வச்சு கண்ணியமா பாத்துக்கிறோம்னு கேட்பாளா இல்லையா? அந்த மாதிரி அவட்ட வந்து கேட்ட உடனே சரி அங்க போங்கம்மான்னு அனுப்பி விட்டாங்க. போய் அவளுக்கு ஹிதமதி செய்யுங்கம்மான்னு அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த வீட்டுக்கு போயாச்சு. அந்த வீட்டுக்கு போனா இவன் போனா பாக்குறாங்க, எல்லாம் இரவுல லைட்லாம் அணைச்சு எல்லாம் தூங்குதுவோம். இந்த பெண்மணி உடனே இந்த சீதேவி கிட்டே வளர்ந்தாள் இல்லையா, அவ சொன்னாங்க, சலாத் சலாத், இரவு நேரம் தஹஜ்ஜத் நேரம் ஆயிட்டு தொழுவுங்கிறாங்க. நில்லுங்க, ஃபஜர் வரட்டும், ஃபஜர் தொழுதுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க. பார்த்தாங்க, அவங்க சுபுக தவிர ஃபர்லா தொழுதுறாங்க. ஃபர்தெல்லாம் கரெக்டா அந்த வீட்டுல தொழுதுறாங்க. அந்த பெண்மணி சொல்றாங்க, எல்லா ஃபர்தையும் கரெக்டா தொழுகிறாங்க, ஃபர்த தவிர இவங்க இதெல்லாம் தொழுவுறதே இல்ல. ஃபர்த தவிர வெறும் தொழமாட்டியலோ அப்படின்னு ஒரு தடவை கேட்டாக அவட்ட. எவ்வளவு நாள் நான் பாக்குறேன், ஃபர்த தவிர வெறும் தொழமாட்டியலோ. ஆமா, நாங்க தொழ மாட்டோம், ஃபர்த மட்டும் தான் தொழுவோம் அப்படின்னு. உடனே நேரா இந்த சீதை வீட்டு ஹசன் ரஹிமஹுல்லாட்ட வந்து சொன்னாங்க, என்னை எங்க அனுப்பி விட்டீங்க நீங்க? என்ன யாருகிட்ட நீங்க அனுப்பி விட்டியோ? லா யுஸல்லூன பில்லைலி, இரவே தொழாத ஆள்கிட்ட அனுப்பி விட்டியோ? ஒரு நாள் நான் அந்த வீட்டுல வேலை செய்ய மாட்டேன், நேரம் உங்க வீட்டுக்கே வந்துடுறேன், திரும்ப இங்க வந்துட்டாங்களாம். வீட்டுல பணி செய்யக்கூடிய நபர்கள் கூட இப்படி இருந்திருக்கிறார்கள்.
இரவு வணக்கம் என்பது அவ்வளவு மகத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சரியாக புரிந்து முறையாக வணங்குகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم.